வணக்கம். நாம இன்னைக்கு மார்ட்டின் கிளப்மேனோட டிசைனிங் டேட்டா இன்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ் புத்தகத்துல இருந்து ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்க போறோம். அதாவது டேட்டாபேஸ்கள் எப்படி அதுக்குள்ள டேட்டாவை சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது வேகமா எடுத்து தருதுன்னு ஆழமா அலச போறோம். நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? சில ஆப்ஸ் பட்டனை தட்டின உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஆனா சில ஆப்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணா அது ரொம்ப நேரம் சுத்திட்டே இருக்கு. இதுக்கு காரணம் அந்த ஆப்ஸோட கட்டமைப்பு தான். அதுங்க ரெண்டு வெவ்வேறு விதமான டேட்டா உலகங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வாங்க அந்த ரெண்டு உலகத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். ஒன்னு டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், அதாவது உடனடி பரிவர்த்தனைகளை கையாள்றது. இன்னொன்னு அனலிட்டிக்ஸ், அதாவது பெரிய அளவிலான டேட்டாவை பகுப்பாய்வு செய்யறது. OLTP, அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் தான் நாம தினமும் பயன்படுத்துற அப்ளிகேஷன்ஸை இயக்குது. இன்னொரு பக்கம் OALP, அதாவது ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ், பிசினஸ் முடிவுகளை எடுக்க பெரிய டேட்டா செட்ஸை அனலைஸ் பண்ண உதவுது. நீங்க பாக்குற மாதிரி ரெண்டுத்தோட தேவைகளும் முற்றிலும் வேற. இந்த OLTP சிஸ்டம்ஸ மின்னல் வேகத்துல ஓட வைக்க ஒரு சூப்பர் பவர் வேணும். டேட்டாவை வேகமா கண்டுபிடிக்க உதவுற அந்த ரகசிய ஆயுதத்தோட பேரு தான் இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸுங்கிறது ஒரு பெரிய புத்தகத்தோட பொருளடக்கம் மாதிரி தான். ஒரு விஷயத்தை தேடணும்னா நம்ம முழு புத்தகத்தையும் புரட்ட மாட்டோம். பொருளடக்கத்தை பார்த்து அந்த பக்கத்துக்கு நேரா போயிடுவோம் இல்லையா? அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ரீடிங்கை வேகப்படுத்துற இண்டெக்ஸ் ரைட்டிங்கை கொஞ்சம் மெதுவாக்கும். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான இண்டெக்ஸ் இதுதான். ஒரு ஹேஷ் இண்டெக்ஸ். ஒரு கீயை கொடுத்தா அது நேரா டிஸ்க்ல அந்த டேட்டா எங்க இருக்குன்னு அதோட அட்ரஸ் சொல்லிரும். ரொம்ப சிம்பிள். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த முழு ஹேஷ் மேப்பும் நம்ம கம்ப்யூட்டரோட மெமரியில, அதாவது ரேம்ல இருக்கணும். சரி, இப்போ டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் இன்ஜின்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான அப்ரோச்சை பார்க்கலாம். இவங்களோட ஒரே குறிக்கோள் எழுதுற வேகத்தை அதிகப்படுத்துறது தான். இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள். டேட்டாவை ஒரு டைரி மாதிரி நினைச்சுக்கோங்க. புதுசா எது எழுதுனாலும் கடைசி பக்கத்துல தான் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி எல்லா புது டேட்டாவையும் ஃபைலோட கடைசில அப்பெண்ட் பண்ணிட்டே போறது தான் இந்த டெக்னிக். இதுக்கு பேர் தான் லாக் ஸ்ட்ரக்சர்ட் மர்ஜ் ட்ரீஸ், அதாவது LSM ட்ரீஸ். LSM ட்ரீஸ்ல எழுதுறது ரொம்பவே வேகம். ஏன்னா வர்ற டேட்டா எல்லாம் முதல்ல மெமரியில இருக்கிற மெம் டேபிளுக்கு தான் போகும். அது ஃபுல் ஆனதும் அது அப்படியே டிஸ்க்ல ஒரு ஃபைலா எழுதிடும். டிஸ்க்ல ஃபைல்ஸை ஒழுங்குபடுத்துற வேலையெல்லாம் பின்னாடில அமைதியா நடக்கும். அதனால யூசருக்கு எந்த தாமதமும் தெரியாது. இந்த பேக்ரவுண்ட்ல நடக்கிற மர்ஜிங் ப்ராசஸ் பேரு தான் காம்பாக்ஷன். இதுதான் தேவையில்லாத பழைய டேட்டாவெல்லாம் நீக்கிட்டு நம்ம டேட்டாபேஸை எப்பவும் கிளீனாவும் வேகமாவும் வச்சுக்குது. நாம ஒரு நோட்புக்ல ரஃபா எழுதிட்டு அப்புறமா அது ஒரு ஃபேர் காப்பியா மாத்துற மாதிரி தான் இதுவும். சரி, இப்ப நாம பார்க்க போறது ஒரு முற்றிலும் மாறுபட்ட அப்ரோச். LSM ட்ரீஸ் ஒரு டைரி மாதிரினா, பி ட்ரீஸ் ஒரு பெரிய நல்லா அடுக்கி வச்ச லைப்ரரி மாதிரி. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் படிக்கிற வேகம்தான். பி ட்ரீஸ்ல டேட்டாபேஸை சின்ன சின்ன ஒரே சைஸ்ல இருக்கிற பேஜஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. LSM ட்ரீஸ் மாதிரி கடைசியில போய் எழுதாம இங்க ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணணுங்க, அது எந்த பேஜ்ல இருக்கோ அங்கேயே போய் அப்டேட் பண்ணிரும். இதோட அமைப்பு ஒரு மரம் மாதிரி, எப்பவும் சமநிலையா இருக்கும். இதனால ஒரு குறிப்பிட்ட கீயை தேடும்போது அது ரூட் பேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கடைசியா நமக்கு வேண்டிய டேட்டா இருக்கிற லீஃப் பேஜை ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும். கோடிக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் வெறும் 3 இல்ல 4 ஸ்டெப்ஸ்ல டேட்டாவை ஏத்திடலாம். அவ்வளோ எஃபிஷியன்ட். அப்போ இங்கதான் முக்கியமான பாயிண்ட் வருது. LSM ட்ரீஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட், பி ட்ரீஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட். உங்க அப்ளிகேஷனுக்கு எது முக்கியம், ரைட்ஸா இல்ல ரீட்ஸா? இதை வச்சுதான் நீங்க எதை செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். சரி, இதுவரைக்கும் நாம ஒரு யூசருக்கு டேட்டாவை வேகமா காட்டுறத பத்தி, அதாவது OLTP பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டாவது உலகத்துக்கு போலாம். இங்க நம்ம வேலை ஒரு ரெக்கார்டை எடுக்கிறது இல்ல, லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸை ஒட்டுமொத்தமா அனலைஸ் பண்றது. இப்போ கம்பெனிஸ் ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க. லைவ்ல யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேட்டாபேஸ்ல போய் இந்த மாதிரி பெரிய அனலிட்டிக்ஸ்குரிய ரன் பண்ண சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, OLTP சிஸ்டம்ல இருந்து டேட்டாவை தனியா எடுத்து அதை அனலிட்டிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தி டேட்டா வேர்ஹவுஸ்னு ஒரு தனி இடத்துல வச்சுக்கிறாங்க. ஆனா இதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம பழைய டேட்டாபேஸ்லாம் டேட்டாவை வரிசையா, அதாவது ரோ பை ரோவா தான் சேவ் பண்ணும். இப்போ மொத்த சேல்ஸ்ல ப்ராடக்டோட விலை மட்டும் எவ்வளோன்னு ஆவரேஜ் பார்க்கணும்னு ஒரு query கேட்டா நமக்கு தேவை பிரைஸ் காலம் மட்டும்தான். ஆனா சிஸ்டம் என்ன பண்ணும், ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற எல்லா காலத்தையும் தேவையில்லாம படிக்கும். இது ரொம்பவே திறனற்றது.
இந்த திறமையின்மைதான் ஒரு பெரிய புரட்சிக்கு வழிவகுத்தது. ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஐடியா. அந்த ஐடியா இதுதான். டேட்டாவை ரோ பை ரோவா சேவ் பண்றதுக்கு பதிலா காலம் பை காலமா சேவ் பண்ணலாம். அதாவது எல்லா ப்ராடக்ட் பேர்களையும் ஒண்ணா, எல்லா விலைகளையும் ஒண்ணா, இப்படி. இப்போ அனலிட்டிக்ஸ் குவாரி பிரைஸ் காலத்தை மட்டும் கேட்டா அது அந்த ஒரு காலத்தை மட்டும் படிச்சா போதும். தேவையில்லாத டேட்டாவை தொடவே வேண்டாம். இது அனலிட்டிக்ஸ் உலகத்தையே மாத்தி அமைச்ச ஒரு ஐடியா. ஓகே, ஒரு குவிக் ரீகேப். டேட்டாபேஸுகள்ல 2 உலகம் இருக்கு. வேகமான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு OLTP, பெரிய அனலிட்டிக்ஸ்க்கு OLAP. OLTPக்கு இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். வேகமா எழுதணும்னா LSM ட்ரீஸ், வேகமா படிக்கணும்னா B ட்ரீஸ். OLAPக்குன்னு தனியா டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் காலம் பை காலம் சேவ் பண்ற டெக்னாலஜில. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்கு. நாம தான் சரியானதை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த டேட்டாபேஸ் என்ஜின்ஸோட ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க உங்க அப்ளிகேஷனுக்கு சரியான டூலை தேர்ந்தெடுத்து இன்னும் வேகமான, திறமையான சிஸ்டம்ஸை உருவாக்க முடியும். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.